அதுக்கு சனிக்கிழமை வந்து காட் ஆஃப் ஸ்பார்ட்டோட ஒலிம்பஸ் அதான் ஆட போகிறோம். ஓகே, இப்போ நேராக வந்துட்டு ஈஸிக்கு போயிடுவோம். கைஸ் என்னான்னு தெரில, நான் எக்ஸ்பிஎஸ் வந்துட்டு பார்க்கும்போது இங்கே பாருங்க இப்போயே 60 வருது பார்த்தீங்கன்னா. Suffering for years, Kratos, the once great general, now known as the ghost of Sparta, had pledged himself as a champion to the gods of Olympus. In return, he hoped only to rid himself of the nightmares that haunted him for far too long. But for now, his only respite, his only relief from the sins of his past, was found in the heat of battle. And on this day, Kratos had been called upon by the gods to confront an unthinkable evil unleashed on the city of Attica by the invading Persian army. எஸ் ஓகே, இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறேன். என்னன்னா அந்த கதையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காட் ஆஃப் ஸ்பார்ட்டை வந்து திட்டு வந்துட்டார். அதான் என்ன ஒன்று எனக்கு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அது புரியாது. ஸோ அதனாலே அவங்களுக்கு தெரியுங்க. அதனாலே நான் வந்துட்டு எதுவுமே பேசிக்கல. எஸ் கொஞ்ச நேரம் நான் இவங்க எல்லாத்தையும் அடித்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஸ்பைரு ஓடுறாங்க, தப்பிச்சாகணும். ஒன்றும் ஓடு, நல்ல வேலை ஏன்னு கீழே போச்சு. நம்ம மேலே பட்டிருந்தா செத்துருப்போம். என்னது? ஓ, இதை இழுத்து விடணுமா? அப்போ தெரிலங்க, சரிங்க இழுத்து விடுவோம். கூட இவனுங்க வேற கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் சும்மா போட்டு தள்ளிட்டேன். வேற மாதிரியான போட்டு தள்ளி மாரி இருக்கும். எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு ஓகே ஓகே ஜாய்ஸ்டிக்கு பின்னாடி நான் ஊற்றணுமா? ஓகே ஓகே ஜாய்ஸ்டிக்கு பின்னாடி நான் ஊற்றிக்கிட்டா இருக்கேன். ஓகே லாக் ஆகிடுச்சு தான் நினைக்கிறேன். ஓடு போட்டு உடஞ்சிருச்சுல. என்னடா திருப்பி வர போறீங்கன்னா? இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் சமாளிச்சிடுவேன். போடு. என்னடா முன்னுக்கு 3 பேர் வேணா பின்னாடி வெடிக்குது, ஒன்றும் புரியலையே. பரவாயில்ல கிஸ், இல்லைலாம் எல்லா இடத்துலலாம் போனால் இங்கே சார். ஓகே கிஸ், இப்போ வந்துட்டு நான் எல்லாத்தையுமே அடித்து முடிச்சுட்டேன் சொல்ல போனால். ஓகே யார் சாமியோ கெஸ் கூட ஸ்பார்க்கில் வருவான், அவன் தானே வேன். அவன் தான் நினைக்கிறேன். நீ அழுத்தி நான் திருப்பதி போகிறான் போட்டு அந்த நிறைய கண்ணு வச்சுருப்பான், அவன் தானே வேன். 2 கண்ணு வண்டி இருக்குது. எனக்கு இப்போ தான் சந்தேகம் வருது. அது மொதல் வந்துச்சு அந்த கேம், இந்த கேம் மொதல் வந்துச்சு. ஆஹா, எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஓடு ஓடு எஸ். ஆனால் சில பல கேம் நம்மளால் ஆட முடியாது. அதை கொண்டு இந்த சற்று மன்னிச்சு கொள்ளுங்கள். ஏய் இந்த பூடி. ஓகே 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 நல்லா பார்த்துக்கலாம் ப்ரோ. எஸ், நெருப்பு குழம்புலே கக்குறானே. நெருப்பு குழம்புல கக்குவியா 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 கக்குவியா. இந்த மாதிரி பாஸ் போயிட்டு வந்தால் மட்டும்தான் கெஸ் அப்படியே ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடு இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ எந்த வச்சுக்கோ சந்தோஷமா ஈரு. வச்சுக்கோ 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 வச்சுக்கோ. ஓகே ப்ரெஸ் ஓவா. ஓகே ப்ரெஸ் ஓ அண்ணாத்த ப்ரெஸ் ஓ பண்ணுங்க. ஓகே போட்டு போட்டு இப்போ சந்தில் ஒன்று மாட்டிக்கிட்டீங்க. போட்டு கையை போட்டு வர்ற மாதிரி. ஓகே இன்னொரு எக்ஸ். ஓகே எக்ஸ் கொடுக்குறேன். ஓகே வேலை போயிடுச்சு. ஒரு குத்து ஒரு ஓகே முடிஞ்சு போச்சு. நான் ஒன்று கொஞ்சம் அடிக்கணுமா? புரிஞ்சிருச்சு பேஷன், புரிஞ்சிருச்சு. நான் பண்ண போகிறது என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் ஓன் ரெக்கார்டு தான் வந்துடுச்சு. இப்போ அவன் ஏன் கீழே போகிறான், நான் மட்டார்னு இப்போ நம்ம வந்து அவன் மண்டையில் அடிப்போம். போட்டு நினச்சவங்க நடந்துருச்சு. ஃபுல் ஹெல்த்து காலி பையனுக்கு.
ஓடிட்டான். ஓகே ஓகே, வெளியே போவோமா? இங்கே இதை வந்து லைட்டாக நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணல, கொஞ்சம் வேகமாக ஓட்டுறேன். ஓகே, இடிலாம் விழுவுது. ஓகே, என்னமோ அது இடிமே இல்லை, ஏன்னா நம்ம பார்க்கணும் மாதிரி இந்த தைக்கிட்டு போட்டு அவனே ஒருத்த தைக்கிட்டானே. சூப்பர்ரா, ஒன்றை கடுப்பில் இருக்கிறான். அப்படியே போயிட்டான். அவன் வாழை ஒண்டி பாருங்க இந்த சீட்டில் போடு. யார் அவன் இவ்வளோ இவ்வளோ வெறித்தனமாக அடிக்கிறது? அங்கே பாருங்களேன், மொத்தா பேருமே காலி, காலியோ காலி, அந்த அளவுக்கு தான் இருக்கானுங்க. ஸோ நான் இங்கே இருக்க எல்லாருமே எடுத்துகிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுவேன். ப்ளீஸ், இங்கே இன்னும் இன்ட்ரா காமிச்சிச்சு என்னன்னு தெரில. ஸோ இங்கே இப்போ வந்திருக்கேன். ஓகே, ஒன்று அடிச்சிடுவோம் அடிக்காதுன்னு அடிக்கல. அதுக்குன்னு அடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம மெதுவாக போகணுன்னு அவ்வளோதான். சீக்கிரம் இது போய் எங்கே வைக்கணும்னு தெரியலையே. இன்னும் வேறு கேட் லாக்கில் இருக்குது. ஒரு வேளை இதை உடைக்கிறதுக்கோ எனக்கு ஷூராக தெரியல. சங்கிலி கருப்பே இழுத்து வச்சர்றா ஓடு. கேஸ், இது ஆர்வம் தெரிஞ்சு, ஆனால் இங்கிட்ட ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம போய் பார்த்துருவோம்ல. ஸோ இங்கிட்டமா பார்ப்போம். கேஸ், மொதல் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் 60 எக்ஸ்பிஎஸ் வந்துச்சு. ஆனால் இப்போ ஏன்னு தெரில, இப்படி வந்து இருக்குது. ரொம்ப அநியாயத்துக்கு மட்டமாக வந்து இருக்குது. அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. போடு, என்னது ஐ முத்து, இங்கே உடைக்க முடியுமாண்ணே? அது உடைக்க முடியல, சந்தோஷம். ஓகே, அங்கிட்ட ஆர்பு. ஓகே, ஆர்பு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த ஆர்புலாம் நமக்கு கொஞ்சம் முக்கியம். ரொம்ப அதான் இந்த கத்தி அப்கிரேட் பண்ணுறது நமக்கு ரொம்ப முக்கியமானது தான் இந்த ஆர்ப்ஸ். நான் வந்துட்டு போனேன், அதாவது கோடோ ஸ்பார்க்கல் நான் வந்து ஸ்டார்ட் பட்டன் தட்டி தான் வந்துட்டு பவருக்கு வந்து அப்கிரேட் பண்ணுவேன். அந்தமாரி அதில் ரைட்டு பவர் இதை வச்சு அப்கிரேட்டில் இருக்குது. பட் நான் இப்போதைக்கு அப்கிரேட் பண்ண போகிறது இல்லை, அப்புறமேட்டு அப்கிரேட் பார்த்துக்கணும். ஓகே, வேகமாக இழுக்கணும். இழுத்துட்டேன். ரெடி. ஓகே, 1 2 3 போடு. ஓகே கேஸ், இங்கே சண்டை போட்டுக்கிருக்காங்க பண்ண கேஸ். அப்பாடா வந்துட்டேன். யாரோட அம்புதாது? செஸ்ட் மிஸ் செத்துருப்பண்டா. மேன், ஜஸ்ட் மிஸ் மேன், செத்துருப்ப மேன். இது ஒன்று அங்கே வந்து பார்த்துக்கிறேன். அடிக்க மாட்டேதானே? அறா ஜஸ்ட் மிஸ்ஸு. வாடாடி வாடா, இன்னைக்கு உனக்கு வரேன். எவ்வளோ தைரியம் இருந்தா நீ எனக்கே அம்பு யூஸ் பண்ணியிருப்ப. சத்துறா நீ தான் பச்சிக்கோ யூஸ் பண்ணாங்க. பேசிக் வந்து நம்ம இதை இன்ட்ராக்ட் பண்ணும் போல். ஓகே ரொட்டேட் பண்ணு. ரொட்டேட். ஓகே புரிஞ்சிச்சு கேஸ். அதான் இப்போ நம்ம ரொட்டேட்டில் விட்டுட்டு அப்படியே அவங்க ஓடணுமா? கொண்டாங்க சார் கேஸ். எனக்கு வேணுமா அந்த மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதில் நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணிட்டு ஓடணுமா இல்லை கேஷுவலாக போனது வந்துருமான்னு தெரியலையே. கேஸ் ஒன்று தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இது பாருங்கள், இந்த உள்ளுக்கு போகிற மாதிரி இங்கே கேப்னு ஒன்றும் இல்லை. ஸோ ஓடணுமா? சூப்பர்ரா. டே கதவு கீழே இறங்காத வாத்தியார, கடவுள் கீழே இறங்கிறாதே. இது வந்துட்டு எத்தனை பாயிண்ட் கீழே இறங்கணும் என்று தெரியவில்லையே. ஆஹா கைஸ், கீழே இருக்குது. ஓடு, வந்துட்டோம். எப்பட்றா ப்ளீஸ் அடி வாங்கி திருப்பி அங்கிட்டு போகும்போது சரி. ஸோ இங்கிட்டு ஒரு சேஃப் ஸ்டேட்டை பண்ணிடுவோம். இது என்ன அப்புறம் என்ன சேஃப் ஸ்டேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், வேற ஒன்றும் இல்லை கைஸ். வீடியோ எடுக்க மட்டும் போயிட்டேன் கைஸ். பேசுறது நினைக்கிறதா? ஸோ சாரி. சேஃப் ஸ்டேட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். அவ்வளோ வீடியோ மட்டும் போயிட்டேங்க. கடைசியில் கட் ஆகிடுச்சு வீடியோ, அதான் கடுப்பாயிட்டேன் கைஸ். கொஞ்சம் நேரம் வந்துடுறேன் கைஸ். நான் என்னன்னு தெரில கைஸ், அங்கேயும் உடைக்கிறேன். அப்பப்போ ஏதோ ஒன்று கிடச்சிக்கிட்டே எங்கே வந்தானுங்க. நானும் உடச்சா இங்கே வருங்க கைஸ். ஆர்பு கைஸ்,
அதுவும் 2 பொட்டி யாரு பாருங்க எப்படி ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. இது இங்கே ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இதில் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். பட் அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து கட் பண்ணிடுவேன். ஆனால் எப்படி வந்துன்னு தெரில கிஸ். அதுவும் 1 ட்ரைலையா 1 ட்ரைல 2 ட்ரைல தான் வந்தேன்னு நினைக்கிறேன். போடு ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. இது என்ன கொடுக்கணும்? ஓகே ஓடு கிக்கு. இங்கே தான் இந்த இடத்துலேயே தான் நான் வந்துட்டு அதை வந்துட்டு சேவ் ஸ்டெட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஓகே எங்கே சேவ் ஸ்டெட் பண்ணிட்டு வரேன் அப்போ சொல்லி முடிக்க கூட கட் ஆகிடுச்சு. இப்போ கட்டாக தான் நினைக்கிறேன். போனால் இங்கே சொந்துறேன். சார்பு போட்டி கிடைப்பதே இப்பொழுது சந்தோஷமாக உள்ளே நடக்குது. கைஸ் இதில் வந்து அந்த ஹெல்மெட் போனாலும் தான் கைஸ் வரும். அந்த கோடஸ் பார்ட்டால் தானே இங்கேயே வந்துடுச்சு. இங்கே ட்ரெயினிங் பண்ணுறாங்க. அடநாசமாக போனோன்னு கைஸ் இது தெரியும். ஏன்னா வந்துட்டு நம்ம கோடஸ் பார்ட்டானே இது விளாண்டுருக்கோம். பட் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, இப்போ பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, பவர் அதாவது இப்போது வந்து அந்த தண்டர் பவர் எல்லாம் கிடச்சிச்சுல, அது இந்த பட்டன் யூஸ் பண்ணுறதா இல்லைனா வந்துட்டு ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணுமா இந்த கேமில்? அந்த இது லைட்டாக சந்தேகமாக இருக்குது. ஏன்னு தெரியல. இருங்க இங்கே ஒரு சேஃப் ஸ்டேட்டை வந்து எதுக்கோ பண்ணி வச்சுப்போம். எதுக்கோ ஓகே எதுக்கோ பண்ணிட்டேன். 1 2 3 சேஃப் ஸ்டேட் ஆயிரும். ஓகே ஆயிடுச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்க போகுதோ? திறந்துருச்சு. சேவ் What evil have you wrought on this city, Persian? Evil? It is not evil that I bring, Spartan. I bring the might of Persia and the sacrament of purification. As we speak, my basilisk cleanses this land so that it may embrace the glory of the Persian Empire. Olympus has sent a message, and I am here to deliver it. Then you are just a messenger. So take this message back to your little gods. It will take more than a pathetic Spartan to stop the power of the Empire. கடுப்பேற்றுறாங்க. அதாவது என்ன சொன்னான்னா, நீ சாதாரண மெசஞ்சர் தானே அப்படின்னா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். சாதாரண மெசஞ்சர் தானே அப்போ எந்த அந்த கோல்டு எடுத்துகிட்டு போ. ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டா நான் உனக்கு கொன்னுருவாங்கிறான். ஏண்டா உன்னை கொல்ல தானே நானே வந்திருக்கேன். அதாவது ஒலிம்பஸ்லேருந்து இந்தமாரி வந்திருக்கு மெசேஜ், அதை நான் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு அப்படியா பேசுகிற? வா இப்போ வேட்டே நீ தான் மாப்பிள்ள. இவன் தான் அந்த பாஸே. வா 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 வாடி வா வாடி வா வா வா. ஒன்றை போட்டு தள்ளன்னு வச்சுக்கேன். அடுத்தது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். கோலோ என்னமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஓடிச்சிக்கோ சங்கிலி கருப்பே. நீ வந்துட்டு அதை வந்து பிளாக் பண்ணிக்கிற. பிளாக் பண்ண மட்டும் விட்டுருவானாடா? பிளாக் பண்ண மட்டும் விட்டுருவானா? அடிக்கிறேன் எண்ணி அடிக்கிறேன். ஆனால் நீங்கள் செத்துருவாங்க. சத்தியமாக செத்துருவான். நம்ம கையில் சாவலாம் போகிறான். இல்லை 2 கத்தி ஓடு. என்னடா? ஓகே சாதாரண இல்லைடா கத்தி. ஓகே அழுத்திரு. ஓடு பாக்ஸு. உன் பவர் போடுங்க. இது போடு. Please, spare my life, and I will give you all that you ask. You have nothing I want. Take my kingdom, my women, my gold. I won't take your riches, but I will take your life. எல்லாத்தையும் எடுத்துரு ப்ளீஸ். என்னை மட்டும் விட்டுரு அப்படின்னு இல்லை.
நான் வந்துட்டு உன் உயிரை தாண்டா எடுக்க போகிறேன், அதுக்கு பதிலாக அப்படி சொல்லிட்டு என் உயிரை தான் எடுத்துக்கிருக்கோம். என்னத்துக்கு தெரியல. போட்டு அவனை ரிச்சுவலாக என்னமோ வேணும்னு சொல்லிட்டு காட் ஆஃப் வார் சொல்லியிருந்தாரு. இதுதான் அவன் ரிச்சுவலா என்னது? இதுக்கு என்ன தரணும்? இந்த தானே இந்த ஜாய்ஸ்தி அவனுக்கு R+ ரெட்டைங்களா? என்னடா இது புதுசாக இருக்குது? ப்ளீஸ் கொண்டாருங்க. என்ன போட்டு பார்த்துருவோம். R+ ரெக்டாங்கிள். ஓ நம்மளும் குத்துவான் அவன். போடு கிஸ் எரிஞ்சிட்டாங்க அவன் வேற மாதிரி. ப்ளீஸ் 2 பாதை இருக்குது, அதில் எதிராக போகிறது. ஆக்கு தூக்கு வக்கில் பாக்கு டாம்பு டிம்பு டையா. ஓகே இந்த சைடு பாதையில் போவோம். அது என்னன்னு தெரில. ஓகே சேவ் ஸ்டேட் இருக்குது. ஓகே எங்கள் சேவ் பண்ணிட்டு கேமை வந்து முடிச்சுக்கணும், இல்லைன்னா முன்னுக்கு போவோமா? ஓகே சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் தூரம் முன்னுக்கு போவோம், இல்லைன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுவோமா? கேஸ் எனக்கு லைட்டாக குழப்பமாக இருக்கே. ஓகே கேஸ் இல்லைன்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ண பார்ப்போம். எங்கே சேவ் ஸ்டேட் வருதோ அங்கங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நம்புகிறேன். பட் நம்ம கொஞ்சம் முன்னுக்கு போயிடும். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வேலையாக முடிக்க முடியும். ஏதாச்சும் சீக்கிரமாக முடித்தா கொஞ்சம் தான் இருந்துச்சா கைஸ். இங்கே என்னமோ இருக்குது கைஸ். இதுதான் என்னன்னு தெரில. இதை அவனுக்கு ஏம் பண்ணுமான்னு தெரில. இது என்னது? ஓ இங்கே ஹோல்ட் பண்ணுறது. ஓகே நம்ம கரெக்டாக அவன் மேலே அடிக்கணும்னு நினைக்கிறேன். டே வந்துட்டான்டா டே. அடிச்சே சுற்றுவடா. கொய்யால டே கொய்யால. ஏன்டா இப்படி உனக்கு ஏன்டா? எஸ் செத்துறாங்க எஸ் அவ்வளோதான். கொய்யால கேஸ் நான் பாட்டுக்கு அழகாக திருப்பி இருப்பேன். தேவையில்லாமல் வந்து ரொம்ப கழித்து இப்போ செத்துறாங்க. அவன் நினச்சா எனக்கே பாவம் அடி, ஆனால் அவனுக்கு பாவம் இல்லை பார்த்தீங்களா? வேணாண்டா. இழுக்கும் போது அடித்தா அப்புறம் பார்த்துக்க, நான் உன்னை அடித்தே கொண்டுடுவேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வாங்கிக்க. நான் வம்பு இழுத்தான். ஸோ அதுக்கு அனுபவிச்சு அவனுக்கு ஓடிட்டான். நான் சொல்லிக்கிட்டாங்க என்னத்துக்கு உனக்கு இந்த வீம்பு? அப்பாடா முடிஞ்சு கேஸ். எப்படியோ எல்லா பிரச்சனையும் தலைக்கு வந்து தலைப்பாட போன மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கிட்ட 2 இருக்குது பார்த்தீங்கன்னா, இதையும் எடுத்துகிட்டே போயிடுவோம். ஓகே சங்கிலி கருப்பே. ஓகே இதுக்குள்ளேயே வந்திருக்கோம், நல்லா தெரிஞ்சு. ஓகே பானையை உடச்சாச்சு. அடுத்து இந்த பானையை உடச்சாச்சு. ஸ்டார்ட் கேஸ். அது என்ன சொல்கிறாங்க புரிஞ்சு போச்சு. அதாவது என்னன்னா, இந்த பவர் மகேஷா அதுக்கு தான் சொல்கிறாங்க. இங்கே நான் ஏனிமேல் கொடுத்துருக்காங்க சம்மந்தமாக. யோ கேஸ் பாருங்க கேஸ். அப்போ போன தடவை நிறையா மிஸ் பண்ணியிருக்குங்க கேஸ். இங்கே பாருங்க. மேலே ஏறணுங்க. மேலே எனக்கு கொண்டாங்க சொல்கிறேன். ஜாய்ஸ்டிக்கை விட்டுட்டு பண்ணணும் வருது. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இதனாலது ஒரு இறகு கிடச்சிருக்கு. ஓகே பவரை வந்துட்டு பவர் வந்து வர்றதுக்கு ஆர்பு. ஓகே இதுவும் ஆர்பு தான். போடு கைஸ் வேற மாதிரியான இது கைஸ். ஓகே கீழே போதா? ஓகே கமோன் கமோன்டா. யூ கேன் டூ. இல்லைன்னு எங்கேயோ ஸ்டாப் பண்ணிடுமா? ஏன்னா ஏற்கனவே 20 நிமிஷம் ஆக போகுது கேஸ். அதான் ஸ்டாப் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிறீங்க. அப்படின்னா கேஸ் இந்த இது ரொட்டேஷன் முடிஞ்சு அங்கே போய் கீழே நிற்க மாட்டீங்கன்னா அப்போ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவேன் வீடியோவை. ஓகே கேஸ் இது 4 பேர் மல்டிப்ளேயர் கேம் இருந்துக்கூட பரவாயில்ல. இது வந்துட்டு சோலோ பிளேயர்னால இது லாஸ்ட்டு
லாஸ்ட் வில்லன் யாருன்னு தெரியாமல் தவிச்சு இருக்கேங்க கைஸ் நான். அதை நான் இப்போ யூடியூப்பில் செக் அவுட் பண்ணணும். ஓகே, இங்கேருந்து குதிக்கலாங்கண்ணா. ஓகேவா, வந்தாச்சா? ஓகே கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம வீடியோ இதை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். ஓகே சூப்பர். இந்த பானி உடச்சிட்றாசா. அவ்வளோதான் கைஸ், எல்லாமே கத்தி தான். ஓகே, கரெக்டாக கொஞ்சம் முன்னுக்கு போய்ட்டு சேவ் ஸ்டேட் பண்ணிடுங்க கைஸ். அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் புது இடமா, இதை வந்துட்டு நம்ம அப்புறம் இந்த கட்சின் ஒன்று இப்போ பார்த்துப்போம். ஐயா கைஸ், என்ன கைஸ் இவன் வந்து தொல்லை பண்ணிக்கிருக்கான். இவன் அந்த ஹெல்ல வருவான், பட் இப்போயே வரான் என்னன்னு தெரியல. பட் ஃபாரஸ்ட் பட்டன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைட்டா கைஸ், இதை நான் வந்து ஆஃப்லைன்லேயே முடிச்சு வச்சிடறேன் கைஸ். ஓகே பை கைஸ்.